நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும்போதோ அடுத்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத கூட அனலைஸ் பண்ணுறதில்ல. இன்னைக்கு நாள் கரெக்டாக போயின்னுக்குது, முன்ன போகலாம் விடுன்னு அப்படியே போயின்னே இருக்கும். அது பார்த்தா நாளுங்க மாசங்களாவது, மாசங்கள் வருஷங்களாவது நம்ம அதே இடத்துல தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஃபெயிலியரை பார்த்து பயப்படுறோம். அதனால நம்ம ரிஸ்க் எடுக்கிறதில்ல, எந்த முயற்சி எடுக்கிறதில்ல. வானடாப்பா எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு இருக்கிற லைஃபை கண்டினியூ பண்ணுறோம். ஆனால் நம்ம பயப்பட வேண்டியது கம்ஃபர்டபுளான லைஃப்பை பார்த்து தான். எல்லாமே மேலோட்டமாக சரியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனாக்கா நம்மளுக்கே தெரியாத நம்ம ஒரு பெரிய ப்ராப்ளம் பக்கம் போயின்னு இருக்கோம். ஃபெயிலியரு நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்குவோம். நம்ம கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும். அடுத்து எந்த தப்பு பண்ணக்கூடாது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டுன்றது புரியும். இது எதுவுமே ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பில் நடக்கிறதே இல்லை. நான் வேலையை விட்டுட்டு இப்போ 3 மாதமாக வீட்டில் இருக்கிறேன் இல்லைங்களா, இந்த ஃபேஸில் தான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் கம்ஃபர்டபுளாக இருந்துன்னு தான் என்னோட பெரிய ப்ராப்ளம்னு. நான் லாஸ்ட் 3 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். அந்த கம்பெனியில் போன கொஞ்ச நாள்லேயே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த கம்பெனி சரியில்லை அப்படின்னு. ஆனால் நான் வேறு கம்பெனிக்கு மூவ் ஆகிறதுக்கோ, இல்லை ஏதாவது புது ஸ்கில் கற்றுக்கிறதுக்கோ, இல்லை நான் ஆரம்பித்த யூடியூபை சீரியஸாக பண்ணுறதுக்கோ இது எதுக்குமே ட்ரை பண்ணல. எதனால தெரியுங்களா? மாதம் சேலரி வண்டி வந்துடும். அந்த சேலரி வாங்கின்னு இருந்து தான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனு. மாதம் ஆனால் சேலரி வந்துடும். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ போய் 30 நாள் எப்படின்னா தள்ளிட்டேன்னா சம்பளம் வந்துடும்டா. அந்த சம்பளத்தை வாங்கி என்னோடய செலவு, வீட்டோட செலவு எல்லாத்தையும் பார்த்துட்டா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டு என்னை வேறு எதுவுமே ட்ரை பண்ண விடாமல் தடுத்துச்சு. நிறைய டைம் தாட்ஸ் வரும். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணிவிடுவேன். நான் அக்கௌண்டன்ட் ஆகலான்ட்டு நிறைய ட்ரை பண்ணேன். டேலி இது கோர்ஸ், ஆஃப்லைன் கோர்ஸ் எல்லாம் பார்த்து வைக்குவேன். ஃபீஸ் எவ்வளோன்னு பார்க்குவேன், எல்லாமே பண்ணுவேன். அப்புறம் ஃப்ரீ கோர்ஸ் எதுவும் ஆன்லைனில் பண்ணுவேன். ஒரு 3-4 நாள் பண்ணுவேன், அதுக்கப்புறம் விட்டுடுவேன். எதனால தெரியுங்களா? இந்த சம்பளம் எனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுருந்துச்சு இல்லையா, எனக்கு தேவையானதெல்லாம் அதில் கம்ஃபர்டபுளாக என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால நான் இது மேலெல்லாம் பெருசாக ஃபோக்கஸே பண்ணல. எல்லாமே அரைக்குறையாக தான் பண்ணுவேன். வேறு வேலை தேடலான்ட்டு நௌக்கரியில் நிறைய அப்ளை பண்ணுவேன். ஆனால் சீரியஸாக எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். ஒரு நாள் அப்ளை பண்ணுவேன், அப்புறம் 1 வாரம் 2 வாரம் சும்மா இருக்குவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி அப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்துமே ஆஃப் ஹார்ட்டடாக பண்ணுவேன். அப்படி பண்ணி அந்த கம்பெனியில் 3 வருஷம் இருந்துட்டேன். கடைசியில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அந்த கம்பெனியில் சம்பளம் கூட கரெக்டாக வராத மாதிரி ஆச்சு. அந்த டைமில் தான் நான் வந்துட்டு வேலையை விட்டுட்டு வெளியே வரேன். அது என்கிட்ட ஆப்ஷன் இருந்துச்சு, என்கிட்ட பிளான் இருந்துச்சுன்றதுனால இல்லை, வேறு வழி இல்லை. சம்பளம் வாங்காத எவ்வளோ நாள் வேலை செய்கிறது அப்படின்ற ஒரே காரணத்துக்கு வந்து வீட்டில் உட்காந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இல்லை யூடியூபே சீரியஸாக பண்ணலாம், இதுலேருந்தே ஒரு இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு சீரியஸாக இறங்கி பண்ண உடனே என்னோடய சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதம் எண்டில் எனக்கு ஃபஸ்ட் பேமெண்ட் வரப்போகுது. அப்போ க்ளீனாக கவுனிங்கில் நான் வந்துட்டு வேலையில் இருக்கும்போதே அந்த 3 இயர்ஸு யூடியூப்பை கொஞ்சம் சீரியஸாக பண்ணியிருந்தா 3 இயர்ஸில் எங்கே இருந்திருக்கோன்னு பாருங்களேன். நம்மள நிறைய பேர் இதே தப்பு தான் பண்ணுறோம். நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்குது. இன்றைக்கி லைஃப் நல்லா தானே போகுது, விடு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். சரி, நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம அப்பயே முயற்சி பண்ணியிருந்துக்கணும், அப்பயே நம்ம இதை பண்ணியிருந்துக்கணும், அதை பண்ணியிருந்துக்கணும்னு புலம்புவோம். நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும்போதோ அடுத்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத கூட அனலைஸ் பண்ணுறதில்ல. இன்றைக்கி நாள் கரெக்டாக போயின்னுக்குது, முன்ன போகலாம் விடுன்னு அப்படியே போயின்னே இருக்கும். அது பார்த்தா நாளுங்க மாதங்களாவது, மாதங்கள் வருஷங்களாவது நம்ம அதே இடத்துல தான் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கலாம், அதனால நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, கரெக்டான சாப்பாடு சாப்பிட்றதில்ல, டைமுக்கு தூங்குறதில்ல. நம்ம இதே ரூட்டீனை ஃபாலோ பண்ணினே வருவோம். அப்புறம் சில பல வருஷங்களுக்கு அப்புறமா டாக்டர் சொல்லுவார், உங்களோட லைஃப் ஸ்டைல் தான் இதுக்கு காரணம், உங்களுக்கு சுகர் வந்துச்சு, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, உங்களுக்கு கண் பார்வை சரியில்லை. இந்த மாதிரி பெருசாக ஒரு ப்ராப்ளம் ஆகிற வரைக்கும் நம்ம எல்லாம் அந்த கம்ஃபர்டபுள் ஜோனில் சைலண்ட்டாக உட்காந்துக்கிறோம். ஒரு விஷயத்தை ஒண்டி எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், இன்றைக்கி லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நாளைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. நான் இதை பட்டு திருந்தினேன். நீங்களும் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைலில் செட் ஆகிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஆட்டிடியூடை மாற்றிக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. டெய்லி இம்ப்ரூவ் ஆகணும். நம்ம ஹெல்த் இருக்கட்டும், ஜாப் விஷயத்தில் இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் நினைக்கலாம், என் லைஃப் தான் கரெக்டாக இருக்குது, என் சேலரி கரெக்டாக வந்துங்குது, என் வேலை ஸ்டெடியாகுதுன்ட்டுன்னு. நாளைக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? நாளைக்கு கம்பெனிக்கு யாரோ ஒருத்தர் உங்களை விட பெட்டராக, உங்களை விட கொஞ்சம் குவாலிஃபைடாக, கொஞ்சம் ஸ்கில்ஸோடு வந்தாக்கா உங்களை ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்கன்றது என்ன கேரண்டி? அதை தான் ஆக விடாமல் பார்த்துக்கோங்கன்ற. அதே தான் ஹெல்த்லையும். இன்றைக்கி எல்லாமே நல்லா தெரியும், நாளைக்குன்னா அதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குன்னு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகின்னு நம்ம முன்னே போயினே இருக்கணும். நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறோமேன்னு நினச்சி அப்படியே உட்காந்துடாதீங்க. தயவு செஞ்சு சேஞ்ச் ஆகும்.